யாராவது வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம், எல்லாமே செந்தில் பாலாஜி தான் செஞ்சான்னு சொன்னா தவறு. நான் சொல்றது ஒண்ணுதான், விஜய் அவர்களுக்கும் அந்த மாதிரி மேலிஃபைட் இன்டென்ஷனும் இல்ல, அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஃபேக்ட் ஷுட் பி ஃபேக்ட். இப்போ நம்ம பேசுறோம் சிபிஐ வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கா இல்லையா, அவதூறே ஸ்ப்ரெட் பண்ணி அரெஸ்ட் பண்ணாலும் அதை கேட்கிற ரைட்ஸ், கேட்கிற பொறுப்பு விஜய் அவர்களுக்கு உண்டு. சிஎம் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகும்போது வருத்தப்பட்டாரா இல்லையா பிரபு? செந்தில் பாலாஜி தவறு பண்ணாரா இல்லையான்னு டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட்டு. அப்ஸ்கான்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே நான் நியூஸாக பார்க்கல. ஓகே, இஃப் தேர் இன் அப்ஸ்கான், ஜென்ரலாக யாராவது அக்யூஸ்ட் ஆனால் அப்ஸ்கான்ல இருக்கிறது நார்மல் ப்ரொசீஜர். தட் அவர் லேட்டாக வந்தது அவரா முடிவெடுத்து வந்தாரா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் உண்டா தெரியுமா நம்மளுக்கு தெரியாது, நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. அதான் அவதூறு. விஜய் அவர்கள் ரோட்ல வரும்பொழுதே அதுக்கு ஒரு சேஃப்டி நார்ம்ஸ் உண்டு. இன்னைக்கு அதான் கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்றது வந்து கட்சிகளை பொறுப்பாக்குறது, தன்னோட கட்சியும் சேர்த்து பொறுப்பாக்குறது. ஈவெண்ட்டை கண்காணிக்க வேண்டிய இடத்துலயும் லீடர்ஸ் இருக்காங்க. இட் கேனாட் பி லெஃப்ட் டு த. வணக்கம் சார். வணக்கம் பிரபு. மாவட்ட செயலாளரையும் ஒரு நிர்வாகியும் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஓகே, அதை தொடர்ந்து இப்போ பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களும் சிடிஆர் நிர்மல்குமார் 2 பேர் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, தலைமறைவாக இருக்காங்க. போலீஸ் வந்து தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி செய்திகள் வருது. அதை தாண்டி இந்த சோஷியல் மீடியாவில் இந்த ஒரு மாதிரியான இந்த கான்ஸ்பிரசி தேடி கிளப்பி விடுறாங்க. ஸோ அதை சார்ந்து ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓப்பனாக வந்து இதுக்கு செந்தில் பாலாஜி காரணம் சொல்லிட்டு அக்யூஸ் பண்ணி போடுறாங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கைது வந்து சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை வந்து காவல்துறை மேற்கொள்ளுது. பட் விஜய் வந்து இதையும் சேர்த்து சொல்றாரு, தொண்டர்கள் மேலே வந்து கை வைக்காதீங்க. ஸோ அப்படியும் ஒரு அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குல்ல சார்? 2 விஷயம் பிரபு. குட் தட் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் எப்படி வந்து நிறுவனாங்களோ அதே மாதிரி சோஷியல் மீடியா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்குது. குட், வெரி மச் அப்ரிஷியேட்டட். இது ஐ திங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹோம் மினிஸ்டர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெரி மச் அப்ரிஷியேட்டட். அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி அவதூறுகள் ஸ்ப்ரெட் பண்ணுறது, ஃபேக்சுவலாக பேசுறது வேற, எதுவுமே இல்லாமல் யாராவது வந்து செந்தில் பாலாஜி தான் காரணம், எல்லாமே செந்தில் பாலாஜி தான் செஞ்சான்னு சொன்னால் தவறு. நான் சொல்றது ஒண்ணுதான், விஜய் அவர்களுக்கும் அந்த மாதிரி மேலிஃபைட் இன்டென்ஷனும் இல்லை, செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அது மாதிரி நடக்கணுங்கிற மேலிஃபைட் இன்டென்ஷன் இருக்காது, யாரா இருந்தாலும் இருக்காது. ஒரு கட்சியில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் இருக்க வாய்ப்புகள் கம்மி. அதை பத்தி ஒருத்தர் விமர்சனம் பண்ணி போடுறாங்க, அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்ஷன் எடுக்கிறது தவறு ஒன்றும் இல்லை, அந்த எந்த கட்சியா இருந்தாலும். ஸோ இது வந்து இப்போ இந்த பிரச்சனையில வந்து டிவிகே உடைய தொண்டர்கள் வந்து இதுக்கான அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்கன்னா அரெஸ்ட் பண்றது ஒன்றும் தவறு இல்லை. அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. ஃபேக்ட் ஷுட் பி ஃபேக்ட். இப்போ நம்ம பேசுறோம் சிபிஐ வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கா இல்லையா. 2வது, நீங்க ஏன் கிளாரிஃபை பண்றீங்க? நீங்க போய் சிபிஐ வழக்குல இம்ப்ளீட் பண்ணி இல்ல இன்டர்வியூன் பண்ணி நீங்க ஒரு பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்றோம். போட முடியுமா? முடியாதா? முடியும். எது முடியுமோ, எது ஃபேக்டோ அதை பேசணும். நீங்க ஃபேக்ட் இல்லாததை அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணா கவர்மெண்ட் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுவும் அவர் சொன்னாரா? அவதூறு ஸ்ப்ரெட் பண்றவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னாரா? சொல்லலையே. அவரோட கட்சி தொண்டர்கள் அவதூறே ஸ்ப்ரெட் பண்ணி அரெஸ்ட் பண்ணாலும் அதை கேட்கிற ரைட்ஸ், கேட்கிற பொறுப்பு விஜய் அவர்களுக்கு உண்டு. வருத்தப்பட தான் செய்வாங்க. ஒருத்தரோட தொண்டர் தவறே பண்ணி அரெஸ்ட் ஆனாலும் அவரோட தொண்டர், அவரோட ஃபேன் டர்ன்ட் மெம்பர் ஆஃப் த பார்ட்டி, பொலிட்டீஷியன்ஸ். அதனால அப்படியே இல்லைங்க, வெரி சிம்பிள் பிரபு. ஒரு ஃபேன் டர்ன், அவர் வந்து இஸ் நாட் அ பொலிட்டீஷியன் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ். அவர் ஆக்டரா இருக்காரு, அவரோட ஃபேன் தான் சப்சிக்வெண்டா பொலிட்டிக்கல் பார்ட்டி மெம்பர் ஆகுறாரு. அவர் தவறே பண்ணி அரெஸ்ட் ஆனாலும் வருத்தப்பட தான் செய்வார். திருப்பி அதே கொஸ்டின் உங்களை கேட்குறேன், சிஎம் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆகும்போது வருத்தப்பட்டாரா இல்லையா பிரபு? செந்தில் பாலாஜி தவறு பண்ணாரா இல்லையான்னு டிசைட் பண்ண வேண்டியது கோர்ட்டு. அதே மாதிரி தான் விஜய் அவர்கள் வருத்தப்படுறாரு. என்ன தப்பு? அப்ப அந்த வருத்தப்படக்கூடாது. அவரு தொண்டர் தப்பே பண்ணி அரெஸ்ட் ஆனாலும் தலைவர் வருத்தப்படணும், நீக்க கூடாது கட்சியை விட்டு. விஜய் நீக்கிட்டாரா? அந்த தொண்டர்களை நீக்கிட்டாரா? இல்ல, டிபெண்ட்ஸ் அப்பான் தி அதுக்கு லீகல் டிஃபென்ஸ் கொடுக்கணும். இல்ல, டிபெண்ட்ஸ் அப்பான் தி குற்றச்சாட்டு. இது டிஎம்கேல வந்து ஒருத்தர் வந்து கொலை பண்ணிட்டாரு, இல்ல வந்து வேற ஏதாச்சும் பெண்கள் விஷயத்துல ஏதாவது தவறு பண்ணிட்டாருன்னா இந்த மாதிரி வந்து நான் வந்து அவங்க வந்து கட்சி தொண்டர் மேல கை வைக்காதீங்க அப்படின்ட்டு சிஎம் பேசினாருன்னா ஓகே, இதுல வந்து ஒரு கேள்வி நீங்க சொல்றது கரெக்டான பாயிண்ட். டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிரைம். ஓகேவா? செந்தில் பாலாஜி அவர்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது சிஎம் அவர்களே அதை குற்றச்சாட்டு சொல்லி அது மேல ஃபைல் பண்ண கேஸ். அப்ப சிஎம் அப்ப அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணாரா? விஜய் அவருடைய கட்சியில் இருக்கவர் அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணி அரெஸ்ட் ஆயிருக்காரு. அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணி அரெஸ்ட் ஆயிருக்காருன்னா விஜய் அவருக்கு லீகல் டிஃபென்ஸ் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காரா இல்லையா? நீங்க சொல்லுங்க, இதுதான் கேஸ். டிஎம்கேல இன்னைக்கு டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கு, நாளைக்கு அதிமுக கவர்மெண்ட் வருது, இல்ல டிவிகே கவர்மெண்டே வருதுன்னு வச்சுப்போம். நாளைக்கு டிஎம்கேல இருக்கிறவரு ஒரு அவதூறு ஸ்ப்ரெட் பண்ணி சோஷியல் மீடியா அரெஸ்ட் ஆகுறாரு. சிஎம் அவருடைய ஒரு கட்சி தலைவரா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய லீகல் டீம் அமைச்சு காப்பாற்ற வர மாட்டாரா? இதே கேஸ்
பண்ணுவார்ல. அப்போ அந்த பொறுப்புல ஒரு கட்சி தலைவர் இருக்காருன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அதையும் எடுத்து நீங்க டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சார். அதை தாண்டி ஒரு கட்சியோட பொதுச் செயலாளரும் துணை பொதுச் செயலாளரும் வந்து தலைமறைவா இருக்காங்க. சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இது வரைக்கும் அதாவது ஒரு கூட்டம் கட்சியாக கூட்டியிருக்கு. இது சம்பந்தமா வந்து ஒரு மாவட்ட செயலாளரையும் ஒரு மாநில பொறுப்பில் இருக்கவங்கள தலைமறைவா இருக்காங்க. ஸோ இது வந்து எந்த விதத்துல வந்து நியாயம்ன்ற ஒரு லீகலாக கேட்குறாங்களா சார்? அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்ஸ்கான்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே நான் நியூஸாக பார்க்கல. ஓகே, இஃப் தேர் இன் அப்ஸ்கான், ஜென்ரலாக யாராவது அக்யூஸ்ட் ஆனால் அப்ஸ்கான்ல இருக்கிறது நார்மல் ப்ரொசீஜர். அப்ஸ்கானுங்கிற வார்த்தை வேணால் நம்ம யூஸ் பண்ணுறோம், பட் அப்ஸ்கான்ல இருக்கிறது ஜென்ரலாக பெயில் போடுவாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் போடும்போது போலீஸ் வந்து சர்ச் பண்ணுறது நார்மல் திங். ஏன்னா பெயில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கறது வந்து போலீஸ் ப்ரொசீஜர். அது அவங்க ப்ரொசீஜர். போலீஸ் வந்து தேடிட்டு இருக்காங்க, அவர் அப்ஸ்கான்ல இருக்கிறதா சொல்லப்படுது அப்படின்னு வச்சுப்போமே. அது எங்கேயுமே நான் அஃபிஷியலாக பார்க்கல. ஸோ ஒரு சமயம் அவங்க அப்ஸ்கான்ல இருந்தாங்கன்னா அது தவறு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சட்ட ரீதியா 5 செக்ஷன்ல வந்து பெயில்ல வர முடியாத செக்ஷன்ல வழக்கு போட்டிருக்காங்களா சார்? செக்ஷன்ஸ் 105, 110. ஸோ அந்த 105 செக்ஷன் வந்து நீங்க ஒரு செக்ஷனை சொல்லுங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா போட்டிருக்க செக்ஷன்ஸ் வந்து அப்ராப்ரியேட் செக்ஷன்ஸ் தான். ஏன்னா அந்த இடத்துல நடந்த அசம்பாவிதம் அப்படி ஸ்ட்ராங் செக்ஷன்ஸ் தான் போடுவாங்க. இப்போ 105 எடுத்துக்கிட்டீங்கன்னா பனிஷ்மெண்ட் ஃபார் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் ஒன்று. ஸோ கல்பபிள் ஹோமிசைட் இருக்கிறதா செக்ஷன் 105ல போட்டிருக்காங்க. ரெண்டாவது செக்ஷன் கொலைக்கு சமமான ஒரு இல்ல, அது ஈக்குவேட் பண்ண கொலை இல்லங்கிறதா அது பாயிண்ட். கல்பபிள் ஹோமிசைட் ஓவர் கமிட்ஸ் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் ஷால் பி பனிஷ்ட் வித் இம்ப்ரிசன்மென்ட் ஃபார் லைஃப் ஆர் பனிஷ்மென்ட் ஆஃப் எய்தர் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் a term which shall not be less than 5 years which may extend to 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த செக்ஷன் போட்டிருக்காங்க. இட் இஸ் சப்ஜெக்ட் டு ட்ரையல். பாயிண்ட், இட் இஸ் சப்ஜெக்ட் டு ட்ரையல். போலீஸ் எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்க. எஃப்ஐஆர் இஸ் நாட் ஃபைனல், அதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து சார்ஜ் ஷீட் போடணும். சார்ஜ் ஷீட் போடும்போது செக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணலாம், எவிடன்சஸ் எடுக்கணும், எவிடன்சஸை மார்க் பண்ணணும், அதுக்கப்புறம் கிராஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ட்ரையல் இருக்கு. இது பல வருடங்கள் ஆகும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது செக்ஷன் சொல்லுங்க. 110 attempt to commit culpable homicide. ஸோ இது எல்லாமே கல்பபிள் ஹோமிசைட்ல கொண்டு வர பார்க்குறாங்க. செக்ஷன் 110 அதை போட்டிருக்காங்க. அடுத்தது செக்ஷன் 125 ஆக்ட் என்டேஞ்சரிங் லைஃப் ஆர் பர்சனல் சேஃப்டி ஆஃப் அதர்ஸ். இந்த செக்ஷன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு செக்ஷன் தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட் ஒன்று போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் பிரபு, இந்த மேட்ரு வந்து டிவிகே வந்து கண்டிஷன்ஸை வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போட்டிருந்தாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கண்டிஷன்ஸ் போடும்பொழுது டிவிகே என்ன பண்ணுறாங்க, ஆகஸ்ட் மாதம் எண்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த பெட்டிஷன் வந்தது. ஆகஸ்ட் மாதம் வந்த உடனேயே நோட்டீஸ் கொடுக்குறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில். நோட்டீஸ் கொடுக்கும்போது டிவிகேக்கு கண்டிஷன்ஸ் எடுங்கன்னு நோட்டீஸ் கொடுக்கல, ஸ்டேவும் கொடுக்கல. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மேட்ரு வந்து போன வாரம் வந்திருந்தது, செப்டம்பர், அதாவது ஆயுத பூஜை லீவுக்கு முன்னாடி வந்திருந்தது. தஸ்டே போன வாரம் இதே டைமில் வந்திருந்தது. இந்த மேட்ரு வந்து வரும்பொழுது அந்த பெட்டிஷன் வந்து நிலுவையில் இருக்குது. எங்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு நிலுவையில் இருக்கும்போது இந்த மேட்ரு வரும்பொழுது கவர்மெண்ட் சைடில், போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடில் வழக்கறிஞர் அப்பியர் ஆகிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து கைட்லைன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எந்த சட்டத்துக்கு கீழே ஃப்ரேம் பண்ணணும்னு தெரியல, எங்கே வந்து பணத்தை கட்டணும், தமிழ்நாடு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜஸ் ஆக்ட் கீழே பொலிட்டிஷியன்ஸ் வந்து கேம்பெயின் நடத்தினா முன்கூட்டியே டெபாசிட் பண்ணிட்டு கேம்பெயின் நடத்துங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் நடக்கும்போது எங்கே கட்டணும்னு தெரியல, இதுக்கான சட்டம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை சிம்பிளாக கேட்குறேன், விஜய் அவர்கள் எந்த சட்டத்தை மீறினார்? அனுமதிக்கப்பட்ட நேரம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க சார். டைமிங் மென்ஷன் பண்ணுறாங்களே. டைமிங் வந்து அவர் லேட்டாக வந்தார், யாருமே டினை பண்ணல. லேட்டாக வரக்கூடாது, லேட்டாக வந்தார். லேட்டாக வரதுக்கு என்ன காரணங்கள்னா அவர் கிளாரிஃபை பண்ண வேண்டிய இடத்துல இருக்கு, கிளாரிஃபை பண்ணுவார். லெட் ஹிம் டூ. பட் நம்ம அதை டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெய்தர் செந்தில் பாலாஜி லேட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆர் யூ ஷுர் தட் அவர் லேட்டாக வந்தது அவரா முடிவெடுத்து வந்தாரா, இல்லை வேற ஏதாவது காரணங்கள் உண்டா? தெரியுமா? நம்மளுக்கு தெரியாது, நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. அதான் அவதூறு. வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அவர் என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. எந்த சட்டமும் எலெக்ஷன் கேம்பெயின் கிரௌடுக்குன்னு கிடையாது. பட் காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன் ஆன் கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத நேஷனல் போலீஸ் மிஷன், பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 4 மார்ச் 2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. பிரபு, இந்த கிரவுட் கண்ட்ரோல், மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட் எந்த ஸ்டேக் ஹோல்டருக்கு இதை அட்ரஸ் பண்ணி இந்த பப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க? ஸ்டேக் ஹோல்டர் அப்படின்னா நேஷனல் போலீஸ் மிஷன். இதை ஆத்தர் பண்ணது யாருன்னு பாருங்க. Precise on crowd control, revised and updated by PPS Sidhu, IPS retired.
அஃபிஷியல் டாக்குமெண்ட் உங்களுக்கு அதை அனுப்புறேன், மக்களுக்கு அதை போட்டு காட்டினா தெரியும் ஸ்க்ரீன்ல. அந்த டாக்குமெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட். இது உடனே நீங்க வந்து ஃபெடரல் கான்செப்ட் கொண்டு வந்து இது ஸ்டேட்டுக்கு அப்ளிகபிள் இல்லைன்னு சொல்லாதீங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எவென்ச்சுவலி கம்ஸ் அண்டர் ஹோம் டிபார்ட்மெண்ட். இட் இஸ் ஹெடட் பை தி ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ இந்த கைட்லைன் காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ பேஜஸ் ஆஃப் அபவுட் 162 பேஜஸ். அதுல 2 சொல்றாங்க பிரபு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த சட்டம் சொல்றோம் இல்லையா, ப்ரொசஷன், அதாவது ஒரு லீடர் மூவ் ஆகிறாங்க பப்ளிக், அங்க வந்து லீடர்னு சொல்லலை, நீங்க வந்து மினிஸ்டரா இருக்கணும், நீங்க வந்து விஐபியா இருக்கணும்னு சொல்லலை. யாராலெல்லாம் க்ரௌடு கேதர் பண்ணப்படுமோ அவங்க ஒரு சமயம் பப்ளிக்கு வந்தா போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கும் போது ப்ரொசஷன் நடத்த போறீங்களா இல்ல பொதுக்கூட்டம் நடத்த போறீங்களா, பப்ளிக் மீட்டிங்கா ப்ரொசஷனா? நீங்க சொல்லுங்க, விஜய் நடத்தினது ப்ரொசஷனா பப்ளிக் மீட்டிங்கா? பப்ளிக் மீட்டிங். நீங்க சொல்றீங்க அவர் வந்த வேனு மூவ் பண்ற வேன் தானே, அது மேடையா? 10 பேர் மேடையில் இருந்தாங்களா? இல்ல. பட் ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்கா தான் சார் பேசுறேன். பப்ளிக் மீட்டிங் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அப்ப பப்ளிக் மீட்டிங் உடைய எல்லா கைட்லைன்ஸும் அப்ளை ஆகும். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 100% தெரியும் இது ப்ரொசஷன்னா. விஜய் அவர்கள் ரோட்ல வரும்பொழுதே அதுக்கு ஒரு சேஃப்டி நார்ம்ஸ் உண்டு. இன்னைக்கு அதான் அதை பத்தி நான் வந்து ஒரு வாரம் முன்னாடி 3 நாள் முன்னாடி பேசினேன். 3 நாள் முன்னாடி பேசியிருந்தேன் இந்த காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஆன் கிரவுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மாஸ் கேதரிங். இந்த இடத்துல ஒரே ஒரு கேதரிங் மேனேஜ்மெண்ட். இப்போ ஹோம் மினிஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து கேட்டிருக்க மாதிரி சொல்றாங்க, அவருக்கு செக்யூரிட்டி பலப்படுத்திருக்கீங்களா, செக்யூரிட்டி கரெக்டா போதியமான அளவு விஜய் அவர்களுக்கு இருக்கா, ஏன் செப்பல் தூக்கி. கரெக்ட். அப்போ நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் அந்த மீட்டிங் அட்ரஸ் பண்றாருன்னா அவரோட சேஃப்டி இம்பார்ட்டன்ட், மக்களோட சேஃப்டி இம்பார்ட்டன்ட். கோர்ட்லயும் சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் வந்தாலே மாநாடு தானே. அப்ப அது வந்து நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிறது உண்டு, தொண்டர்கள் பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் தொண்டர்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாவும் எடுத்துக்கணும். அதுக்கான ப்ராசஸை 2 பேருமே செய்யணும். இப்போ வந்து குற்றச்சாட்டு வந்து கவர்மெண்ட் மேலேயும் வைக்காதீங்க, டிவிகே மேலேயும் வைக்காதீங்க. பிரச்சனை இப்ப ஆயிடுச்சு. இதுக்கான நம்ம ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம், இது வந்து தப்பு வந்து விஜய் மேலேயும் சொல்ல முடியாது, கவர்மெண்ட் இல்லைன்னு சொல்லாதீங்கன்ற. கவர்மெண்ட்டுக்கும் பொறுப்பு உண்டு. நான் வந்து அதான் சொல்றேன், பழி போட வேணாம், ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்ப்போம். பழி போட வேணாம், ரெஸ்பான்சிபிலிட்டி யாருன்னு பார்ப்போம். 10,000 பேர் பிரபு அப்படின்னு லெட்டர் கொடுத்திருக்காரு பிரபு. டிவிகே சார்பில் லெட்டர் ஹெட்ல கொடுத்திருக்காங்க பிரபு. 10,000 பேர் வருவாங்கன்றது டிவிக்கு எப்படி கணிச்சாங்க? அவர் அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். இன்னைக்கு வந்து ஒரு சாட்டர்டே, ஸோ வந்து நிறைய பேர் ஐ மீன் என்ன சொல்றது, கொஞ்சம் பேர் தான் வருவாங்க, அதுவும் அந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து தான் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணோம்னு சொல்றாங்க. 24x7 டிவிகே களத்தில் இருக்காங்களா, போலீஸ் களத்தில் இருக்காங்களா? போலீஸ் தான் களத்தில் இருக்காங்க. ஒரு கூட்டம் கூட்டினா எவ்வளவு பேர் வருவாங்கன்னு ஹிஸ்டாரிக்கலா போலீஸ்க்கு தெரியும்ல? தெரியும். அப்போ தெரிஞ்சிருக்கும். 10,000 பேர்னு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. அந்த 10,000 பேர் ரிக்வஸ்ட் வச்ச உடனே எந்த கைட்லைன்ஸ் அப்ளை பண்ணணும்? எந்த கைட்லைன்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க போலீஸ்? நான் சொன்ன கைட்லைன்ஸ், காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஆன் கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற நேஷனல் போலீஸ் மிஷனோட கைட்லைன்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த கைட்லைன்ஸ் யாருக்கு? போலீஸ்க்கு. இந்த கைட்லைன்ஸ் வந்து ஆக்ட் கிடையாது, கைட்லைன்ஸ் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ 10,000 பேருக்கு எவ்வளவு போலீஸ் தேவை? நீங்க 500 சொல்லியிருக்காங்க. போதுமா? போதாதா? அதிகமா கம்மியா? யார் தீர்மானிக்கணும்? நீங்களும் நானும் கிடையாது. we are no one, we are an ordinary citizen. தீர்மானிக்க வேண்டிய இடத்துல ஸ்டேட் as per article 12 of the constitution of India. இல்ல சார், நீங்க 10,000 பேர்னு சொன்னீங்க, இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு கிரௌடா இருந்தா 10,000 பேர். நீங்க கரெக்டா கேக்குறீங்க. ஆர்கனைஸ்டா அன்ஆர்கனைஸ்டான அந்த வார்த்தைக்கு வந்துட்டீங்க. அப்போ உங்க மைண்ட் என்ன வருது? ஓ, இது வந்து ஆர்கனைஸ்ட் கிரௌடா அன்ஆர்கனைஸ்ட் கிரௌடா? கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கு பதில் யார் சொல்லியிருப்பா? டிவிகே தரப்புல இருந்து ஜெனரல் செக்ரட்டரி சொல்லியிருப்பாரு, ஏத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட். இது ஆர்கனைஸ்ட் கிரௌடா அன்ஆர்கனைஸ்ட் கிரௌடா? இது அன்ஆர்கனைஸ்டு கிரௌட் தான் சார். சரி, எவ்வளவு போலீஸ் இருக்கணும்? எங்க கைட்லைன்ஸ் இருக்கு? எந்த ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கு? நம்மளுக்கு தெரியாது. போலீஸ் வந்து இப்ப பெயில் பெட்டிஷன் வந்து ஆர்கியூ பண்ண போறாங்க இல்லையா, எதிர்த்து கண்டிப்பா எதிர்ப்பாங்க. இந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி க்ரௌடு வந்து இந்த மாதிரி கேஷுவாலிட்டிலாம் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமும், ஒரு 50 மீட்டர் முன்னாடியே வெஹிக்கிள் நிறுத்துறதுன்னு சொன்ன அப்புறமும் இல்லை அவங்க மூவ் பண்ணாங்கன்னு அந்த குற்றச்சாட்டையும் வந்து காவல்துறை வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து கிளாரிட்டியும் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ போலீஸ்க்கு எவ்வளோ ப்ரொபோஷனுக்கு எவ்வளோ போலீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த சட்டம் எந்த சட்டத்துக்கு வரும்னா அவங்களோட இன்டர்னல் கைட்லைன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, காம்ப்ரிஹென்சிவ் கைட்லைன்ஸ் ஆன் கிரவுட் மேனேஜ்மெண்ட் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட். ஒரு ஸ்டேட்டுமே அவங்க கைட்லைன்ஸை கொண்டு வந்துக்கலாம். ஹோம் மினிஸ்டர் கொடுக்குறது அவங்கள அது வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். அப்போ 10,000 பேருக்கு ஆர்கனைஸ்டு கிரௌடுக்கு 500, அன்ஆர்கனைஸ்ட் கிரௌடுக்கு 500. பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, 1000 பேர் கொடுத்தா பத்துமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜஸ்ட் ஒரு சஜஷன். இப்போ நீங்க இந்த எபிசோட பார்த்தீங்க, எவ்வளோ போலீஸ் தேவைப்படும் நினைக்கிறீங்க? 10,000 பேருக்கு க்ரௌடு வந்து அதிகமாக வந்தாங்க. எவ்வளோ வந்தாங்க? 27,000 நினைக்கிறேன். அப்படிதான் பார்க்குறோம். ஸோ அந்த நம்பர்ஸ் கூட நமக்கு தெரியாது. ஒரு 10,000 பேருக்கு
எவ்வளவு போலீஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க பிரபு? போலீஸ் தரப்புல சொல்றது 500, நான் வேணா ஒரு +200 +300 போட்டு நான் சொல்லுவேன் 1500ன்னு, நீங்க சொல்லுவீங்க 800ன்னு. இப்படி சொல்லி தீர்மானிக்கிறது வந்து ஜட்மெண்டல். அப்ப அந்த ஜட்மெண்ட் எடுக்கிறவங்க பொறுப்பாயிடுவாங்க. அதுக்கு ஒரு ஆக்ட் இருக்கணுமா வேணாமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த ஆக்ட கொண்டு வர்றது ஒரு பக்கம், இப்ப கொண்டு வந்து ஆகணும். அது சிஎம் சொல்லிட்டாரு. சிஎம் சொல்லியிருக்காரு. சிஎம் இன்ஃபேக்ட் அந்த அப்சர்வேஷனை வந்து இந்த இஷ்யூ நடக்கும்போது நான் சொல்றேன், கண்டிப்பா ஆக்ட் தேவை. தமிழ்நாடு எலெக்ஷன் கேம்பெயினோ இல்ல கிரவுட் கண்ட்ரோல், மாஸ் மேனேஜ்மெண்ட். ஏன்னா எலெக்ஷன் கேம்பெயினுக்கு மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் ப்ரோக்ராமா இருந்தாலும் இது வேணுமா வேணாமா இந்த கைட்லைன்ஸ்? அப்ப கிரவுட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு சட்டம் தேவை. எவ்வளவு போலீஸ்? சரி, இது போலீஸ் பொறுப்பு தானா? யாரோட பொறுப்பு? கட்சியோட பொறுப்பு உண்டு. போலீஸ் 1500 பேரோ 10,000 பேர் இல்லையா, அப்போ 27,000 பேர் வராங்கன்னு வச்சுப்போமே, 1500 பேர் 2000 பேர் போலீஸ் குமிஞ்சிருந்தாங்கன்னா, ஆர்கனைஸ் பண்ற கோர் டீம் டிசிப்ளினோட வாலண்டியரோ நீங்க ரெக்ரூட் பண்ணிக்கிறீங்களோ, நீங்க பவுன்சர்னு சொல்றீங்களோ, அது வேற, அது உங்க பிரச்சனை, கட்சியோட பிரச்சனை. ஆனால் ஆர்கனைஸ் பண்றது, அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதன்னு ஆர்கனைஸ் பண்றது ஸ்கூல் மாதிரி எவ்வளவு பேர் தேவைன்னு நினைக்கிறீங்க? டிவிகே சைட்ல இருந்து கண்டிப்பா ஒரு 200+ இருக்கணும். 10,000 பேர்னா 3000 பேர் தேவை. நீங்க கிரௌட செக்டாரா பிரிக்கணும். நீங்க வந்து ஹியூமன் செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். செக்டாரா பிரிச்சு இல்ல, இது மாநாடு தவிர்த்து இந்த மாதிரி எங்க மீட்டிங் நடந்தாலுமே பாத்துக்கிறதுக்கு அந்த வாலண்டியர் தான் இருக்கணும். அந்த வாலண்டியர்ஸ் தான் மூவ் பண்ணும். ஆம்புலன்ஸ் வந்ததுன்னா கிரௌட மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணும். செய்ய முடியாதா? கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்கக்கூடாது. நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறேன், விஜய்க்கு மீட்டிங் நடத்தாம கூட பேன் பண்ணிருக்கலாமே, ஏன் பேன் பண்ணல? விஜய் சப்சிக்வெண்டா கோர்ட்டுக்கு போட்டோம், நீங்க ஏன் பேன் பண்ணல? இடத்த மாத்தி தானே கொடுத்தீங்க, அப்போ பேன் பண்ணிருக்கலாம்ல. அப்படி அந்த கேள்வியும் எழுது. ஸோ 10,000 பேருக்கு மினிமம் 30% வாலண்டியர்ஸ் வேணும். நீங்க இதை கத்துக்கணும்னா 2 ஆர்கனைசேஷன் கத்துக்கலாம். ஒன்னு RSS, 100 வருடங்களா RSS இருக்காங்க, நேத்து வந்து கொண்டாடி இருக்காங்க 1925. இன்னொரு ஆர்கனைசேஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதான் DMK. ஏன் நான் வந்து குறிப்பிடுறேன், பெருமைக்காக சொல்லலை. அவங்க பண்ணக்கூடியதுல பல விமர்சனங்கள் உண்டு. நீங்க RSS மேல சொல்வீங்க, நம்ம RSS மேல சொல்லலாம், DMK மேல சொல்லலாம், அது வேற. கூட்டம் கூட்டுறது, ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றதுல அவங்களுக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? 100 years பிரபு. ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொன்னாலே மீட்டிங் தான். அங்க வந்து விஜய் அவர்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் பெயரை குறிப்பிட்டிருந்தாரு, சுப்புராயன். இப்ப வந்து அவருடைய பேரன் வந்து காங்கிரஸ்ல இருக்காரு, மோகன்குமார் மங்கலம். முக்கியமான பெயர். அப்போ எப்போ? 1927 அந்த பேரு. அப்பதான் அப்பயே வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு சில மூவ்மெண்ட் கொண்டு வந்திருக்காரு. அந்த பாயிண்ட்ல ரைஸ் பண்ணியிருந்தார் விஜய். தட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி மூவ்மெண்ட் 100 வருஷம் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மறியல் நடத்தியிருப்பாங்க, ரோட்ல வந்து இந்த மாதிரி ரோட் ஷோஸ் பண்ணியிருப்பாங்க, மாநாடு நடத்தியிருப்பாங்க. எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க DMK. இந்த எக்ஸ்பீரியன்ஸை சட்டமா ஆக்கணுமா வேணாமா? ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஸ்டார்ட் பண்ணி சோஷியல் ஜஸ்டிஸை தமிழ்நாட்டில் இன்னைக்கு 69% கொண்டு வந்து நிறுத்தியிருக்கோம். அதே மாதிரி கிரவுட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்கை DMK கத்துக்கிட்டதை எல்லா கட்சிக்கும் கொண்டு போய் சேர்க்கணுமா வேணாமா? அதனால டைம் ஹஸ் கம் வேர் CM சொல்லிட்டாரு, கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்ணணும். அதுக்கான சட்டத்தை கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்றது எல்லா கட்சியும் உட்கார்ந்து கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்றது முக்கியம் இல்லை, அது போலீஸே பண்ணிடுவாங்க. கைட்லைன்ஸ் ஃபார்ம் பண்றது வந்து கட்சிகளை பொறுப்பாக்குறது, தன்னோட கட்சியும் சேர்த்து பொறுப்பாக்குறது. அப்போ அந்த ஆக்டை தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில பாஸ் பண்ணி இன்னும் 6 மாதங்கள்ல எலெக்ஷன் இருக்கு. கிரௌட் கூட்டி தான் ஆகணும், கிரௌடை மேனேஜ் பண்ணி தான் ஆகணும். போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இதுல 24/7 இதுல வந்து அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி உண்டு. அவங்க என்ன செய்வாங்க யோசிங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் யோசிங்க. நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன், ரோட்ல நிப்பாங்க, வெயில்ல நிப்பாங்க பிரபு. CM வந்து தான் பெண்கள் வந்து வெயில நிக்க வேணாம், அதாவது பெண் போலீஸ் வந்து நிக்க வேணாம்னு போட்டிருந்தாரு. இன்ஃபேக்ட் அதை பத்தி அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஆர்டிக்கலே எழுதியிருந்தேன். ஏன்னா கான்ஸ்டியூஷன் படி 15(3) படி அவர் வந்து பெனிஃபிட் கொடுத்துருக்காரு உமன் போலீஸ்க்குன்னு. மென் வந்து நிக்கிறாங்க, வெயிலையும் மழையிலையும் நிக்கிறாங்க பந்தோபஸ்துக்கு. அப்போ அவங்களோட ஒர்க்கை யோசிச்சு பாருங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கை. அவ்வளோ டெடிகேட்டட் ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பொறுப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, ஒரு கட்சிக்கும் உண்டு. அது TVKவா, ADMKவா, NTKவா, BJPயா, ரூலிங் பார்ட்டியா, அப்போசிஷன் பார்ட்டியான்னு விட்டுருவோம். லா அண்ட் ஆர்டர்னு வரும்போது கிரௌடுன்னும் பொழுது மேனேஜ் பண்ண வேண்டிய இடத்துல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல வந்து அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும்னா CM ஸ்டாலின் அவர்கள் கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மாஸ் கேதரிங் மேனேஜ்மெண்ட் ஆக்டையும், அது மட்டும் இல்லாமல் மேனேஜிங் கிரவுட் அட் ஈவென்ட்ஸ் அண்ட் வென்யூ ஆஃப் மாஸ் கேதரிங் அப்படிங்கிறது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி
கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொண்டு வந்திருக்காங்க. அதையும் அந்த கைட்லைன்ஸும் பேஸ் பண்ணி சட்டத்தை கொண்டு வர வேண்டியது மாண்பு முதலமைச்சருடைய பொறுப்பு. எல்லா அப்போசிஷன் பார்ட்டிஸோட உட்கார்ந்து இமீடியட்டா, இட் கேனாட் பி டிலேட். ஏன்னா இப்போ எலெக்ஷன் நடத்தி ஆகணும், திருப்பி க்ரௌடுக்கு வரணும். ஒன்று மக்கள் க்ரௌடுக்கு வர பயப்படுவாங்க, ரெண்டாவது க்ரௌடு கூட்டினாலே ஏதாவது அசம்பதமானா மற்ற அப்போசிஷன் பார்ட்டி கை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அக்கௌண்டபிலிட்டி தான், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர வேண்டியது தான் ப்ரெசென்ட். இல்லை க்ரௌட் கேதரிங்க ஒரு பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆகிடும். க்ரௌட் கேதரிங்க பொலிட்டிக்கல் பாயிண்ட். இப்போ கரூரில் நாளைக்கு ஃபியூச்சரில் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இல்லை என்டிகேவோ க்ரௌட் கேதர் பண்ணணும். எந்த இடத்த கொடுக்கணும் பிரபு, நீங்கள் சொல்லுங்க. இந்த இடத்த கொடுக்கணுமா, பிரச்சனை இருந்த இடத்த கொடுக்கணுமா, இல்லை ரவுண்டான கொடுக்கணுமா? சார் இல்லை சார், அந்த இடத்துல தான் ரெண்டு விஜய் நடத்துறதுக்கு ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆப்போசிஷன் லீடர் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல தான் கண்ட்ரோல்டாக பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ கண்ட்ரோல்டாக பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாடு அவரோட பிரசன்ஸும் எல்லா லீடர்ஸோட பிரசன்ஸும் ஒன்றும் கிடையாது. அவர் சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடர் நான் சொல்ல வரல. இஸ் அ பாப்புலர் ஆக்டர். எவ்வளோ படம் நடிச்சிருப்பாரு பிரபு? அவரு 50+ ஃபிலிம்ஸ் நடத்திருக்காரு. எவ்வளோ அவர் ஸ்க்ரீனில் இருந்திருக்காரு அவர்? நீங்கள் அதை கணக்கு எடுத்துக்கோங்க. There are some films which is very successful. There are some films which was mass connect. There are some films which was a failure. There are some films which is highly successful. எல்லாத்தையும் பார்த்து மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு அவரை வந்து கிளான்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க வேண்டிய கிரௌட். அதை தாண்டி சார், இப்போ இங்கே ஒரு மாஸ் ஆக்டர் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் வர தாண்டி நான் சொல்கிறோம்ல, இதுக்கு முன்னாடி பைனியராக வந்து எம்ஜி ராமச்சந்திரன் இருந்திருக்காரு. அதே போல் இப்போது விஜயகாந்த் அவங்களும் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு கூட்டம் கூடியிருக்கு. இதை விட பல மடங்குலாம் கூடியிருக்கு எம்ஜிஆருக்கு. இந்த தொண்டர்கள் மக்கள்கிட்ட வந்து இந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்குல்ல, அப்போ இருந்து ஒரு மெச்சூரிட்டியும் இப்போ இருக்க ஒரு மெச்சூரிட்டியும் இன்றைக்கி வந்து இந்த மரத்து மேலே ஏறி இந்த கிளைகள்லாம் உடச்சி கீழே விழுந்து அந்த மெச்சூரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, தலை நம்ம வந்து ஒரு ஆக்டராக இருந்தாலும் அவரை நம்ம ஒரு பார்க்குற விதம் இருக்குல்ல, அது இன்றைக்கி வந்து மக்கள்கிட்ட இல்லை. இந்த மாதிரி அசம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் நம்ம யாரையே குற்றச்சாட்டம் சொன்னாலும் 1.5 வயசு குழந்தை அது வந்து இன்னைக்கு இழந்திருக்காங்க. இல்லை, நீங்கள் மக்கள் வந்து மெச்சூர்டாக தான் இருக்காங்க. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் வந்து மரத்து மேலே ஏறுறது வந்து மாஸ் க்ரௌட் பிஹேவியர்னு ஒன்று இருக்குது. மாஸ் க்ரௌட் பிஹேவியர்னு ஒன்று இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், டிவிகே வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஏற்றுக்கோங்க நான் சொல்லலை, ஜஸ்டிஸ் பார்ட்டி சித்தாந்தம் டிஎம்கே சித்தாந்தத்தை ஏற்றுக்கோங்க சொல்லலை. நான் என்ன சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, நேரு அவர்கள் இருக்காருங்க, அவரை கூப்பிட்டு கேளுங்க. அவர் மேபி அவர் டேர்ம்ஸ் யூஸ் பண்ண மாட்டார் க்ரௌட் கண்ட்ரோலுக்கு. செக்டாராக எப்படி பிரிக்கிறது, எந்த ஈவெண்ட் மேனேஜரை வைக்கிறது, எந்த ஈவெண்ட்டு யார் கரெக்டாக போஸ்ட் ஓட்டுவா தெரியும். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் 40 வருஷம் 30 வருஷம் 35 வருஷம் கலைஞர் கருணாநிதி அவர்களோட வேலை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, கலைஞர் கருணாநிதி அவர்கள் நைட்டில் போய் ஈவெண்ட்டை செக் பண்ணுவார். ஒரு புஸ்தகத்தில் படித்தேன், நெஞ்சுக்கு நீதியில் படித்தேன். சேரு முன்பின் இருந்தால் ஒத்துக்க மாட்டார். சேரு கொஞ்சம் உயர்வா மேடை போடும்போது கொஞ்சம் மேடாக இருந்தால் அந்த சேர் இப்படி இருந்ததுன்னா ஒத்துக்க மாட்டார். அதில் கூட சமமாக இருக்கணும்னு பார்க்கக்கூடிய ஆள். ஏன்னா ஃபோட்டோகிராஃபு அதோட இம்பேக்ட் பெருசு. நாளைக்கு யாராவது வந்துட்டு பாருங்க அவர் உயர்வாக உட்கார வச்சிருக்காங்க, இவரை கீழே உட்கார வச்சிட்டாங்கன்னு ஒரு எம்எல்ஏவோ கட்சி நிர்வாகியோ சொல்லிட்டா என்ன ஆகும்? அரசியல். அப்போது கிளியராக ஈவெண்ட்டை கண்காணிக்க வேண்டிய இடத்துலையும் லீடர்ஸ் இருக்காங்க. இட் கேனாட் பி லெஃப்ட் டு த நெக்ஸ்ட் லெவல். பார்த்து தான் ஆகணும். விஜய்க்கு இருக்க பெரிய டிராபேக்கும் அதுவும் சொல்லலாம். இப்போ எக்ஸ்பீரியன்ஸான தலைவர்களோ இல்லை நபர்களையோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு அதுலேருந்து அவர் நிறைய லேர்ன் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா. ஐ வில் கிவ் அ சஜஷன். நிறைய பார்ட்டி மெம்பர்ஸ் ஒரு பார்ட்டிலுமே நல்ல ஈவெண்ட் மேனேஜ் பண்ணுறவங்க ரெகக்னிஷன் வேணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கட்சியில் இருக்கிற பல பேரை உங்கள் கட்சியில் சேர்த்துக்கோங்க, கால் ஃபார் பண்ணுங்க. அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்க இப்போ இருக்கிற பார்ட்டி மெம்பர்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல. உங்கள் ரசிகர், விஜயோட ரசிகர் ஏடிஎம்கேல இருக்காங்க, டிஎம்கேல இருக்காங்க, என்டிகேல இருக்காங்க, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. சார் அதை தான் அந்த பிரச்சனை தான் பல நாட்களாக ஓடிட்டு இருக்கு. அது அரசியல் ரீதியாக வந்து நிறைய விமர்சனங்களும் எழுந்துச்சு, சட்ட ரீதியான ஆலோசனைகளும் சொல்லியிருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்குன்னு. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி பிரபு.